உங்க நம்பர் எல்லாம் கொடுங்க. சில விளக்கத்தை நம்ம பொருளாதார எல்லாத்துக்கும் வணக்கம்ண்ணே. நம்ம சங்கத்தோட பேரு அகில இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர் தொழிற்சங்கம். நல்லா கேட்டுங்க, தொழிற்சங்கம். ஒரு சொசைட்டியோ நலசங்கமோ கிடையாது, தொழிற்சங்கம். இந்தியாவிலேயே முதல் தடவையா ஆன்லைன்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு எல்லா இமிடியட் ஐடி கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்கறது நம்ம சங்கம் மட்டும்தான். நம்ம சங்கத்துல மட்டும்தான் ஓட்டுநருக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் 20 லட்ச ரூபாய்க்கான குடும்ப காப்பீட்டு திட்டத்தை கொடுக்குறோம். விபத்து காப்பீட்டு திட்டம், விபத்துக்கு மட்டும்தான் அது பயன்படும். விபத்து காப்பீட்டு திட்டமா கொடுக்குறோம். எப்படின்னா, இப்போ என் பேர்ல இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா, நான் தவறிட்டேன், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் தவறிட்டேன், என் குடும்பத்தை யார் பாக்குறது? எல்லாரும் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல விஷயத்த எடுத்து செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம கையில தான் ஸ்டேரிங் இருக்கு, கட்டையை பிடிச்சா நம்ம தான் கிங்கு. அதான் சரிதான்ப்பா. நம்ம கையில ஸ்டேரிங் மட்டும்தான் இருக்கா, நம்ம உசுறு நம்ம கையில கிடையாது. எதிர்ப்புற வரவன் இருக்கு நம்ம உசுறு, எதிர்ப்புற வரவன் இருக்கு நம்ம உசுறு. அப்ப நம்ம உசுரை காக்குறது நம்ம கையில கிடையாது. நம்ம உசுரை காக்குறது நம்ம கையில கிடையாது, ஆப்போசிட்ல இருக்கவங்க கையில இருக்கு. அப்ப நம்ம கையை மீறி போகும்போது எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் நடந்துருக்கு. அந்த சூழ்நிலைய நம்ம மாத்தணும் அப்படின்னா நம்மளால மாற்ற முடியாது, அது இறைவனோட வழி. ஆனா அதுல ஏற்படுற பொருளாதார இழப்பீடை நம்மளால சரி கட்ட முடியும். நம்ம சங்கம் நம்ம ஓட்டுநரை மட்டும் பார்க்கல, ஓட்டுநர் குடும்பத்தையும் சேர்த்து பார்க்க. நம்ம ஓட்டுநர் இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மதன்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து தவறி போயிட்டாரு. மோகன் சொல்லி ஒரு நண்பர் தவறி போயிட்டாப்புல. அவர் இறந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் ஆச்சு. அந்த 11 நாளுக்கு இடையில நம்ம சுற்றுப்பயணிகள் நேரில் போய் பார்க்க முடியல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இப்போ நேரில் போய் பார்த்தோம். சீவகப்பட்டி நம்ம ஊர் பேரு மணப்பாறை. நேரில் போய் பார்க்கும்போது அவங்க கத்துன கதறலும் சரி, அவங்க அங்க இருந்த ஓலமும் சரி நம்ம காதுல இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கு. 9 லட்ச ரூபா கடன்ல என்ன விட்டுட்டு போயிட்டாரு, அவரு போனாலும் பரவாயில்ல, 9 லட்ச ரூபா கடன்ல என்ன விட்டுட்டு போயிட்டாரு, என் பிள்ளைய என்னால படிக்க வைக்க முடியல அப்படின்னு அவங்க கேட்கிற கேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு இருக்கும், ஒரு 20 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. 20 வருஷமா டிரைவர், வீட்டுல ஒரு தளம் கிடையாது. இன்னைக்கு ஓட்டுநர் நிலைமை எல்லாமே அப்படிதான் இருக்கு. அவரும் அதானே நினைச்சிருப்பாரு, நம்ம கையில தான் ஸ்டேரிங், நம்ம தான் கிங்குன்னு அவரும் நினைச்சிருப்பாரு. ஆனா எதிர்பாராத விதமா பின்னாடி வந்த வண்டி வந்து இடிச்சு தவறி போயிட்டாப்புல. அந்த சூழ்நிலையில அவராலையும் அதை மாற்ற முடியல. அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம ஓட்டுநர்கள் எல்லாம் மாட்டிக்கணும். இதை அந்த குடும்பத்தை எப்படி தரத்தை உயர்த்த முடியும்னா, இன்னைக்கு இழப்பீடுங்கிறது பொருளாதார ரீதியாக தான் இழப்பீடு இருக்கே தவிர வேற எந்த ரீதியாலும் அவங்க தவறி போயிட்டாங்கன்னா அவங்களோட இழப்பீடை நம்மளால சரி கட்ட முடியாது. அதனால வரக்கூடிய பொருளாதார இழப்பீடை நம்மளால சரி கட்ட முடியும். அதை நம்ம சங்கம் யோசிச்சு 20 லட்ச ரூபாய்க்கான விபத்து காப்பீட்டு திட்டத்தை உங்களுக்கு பண்ணி கொடுக்குது. இதுல நான் தவறிட்டேன் அப்படின்னா என் வீட்டுக்கு 20 லட்ச ரூபா போயிடும். என் வீட்டுக்காரம்மா தவறிட்டாங்க, நான் உயிரோட இருக்கேன், எனக்கு 10 லட்ச ரூபா கிடைக்கும். என் பசங்க 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சங்கத்தில் தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இழப்பீடை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு 5 லட்ச ரூபா நம்ம பொருளாதார இழப்பீடை சரி கட்டுறதுக்காக அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும். இது இன்சூரன்ஸா பாதுகாப்புக்காக முன்னெடுத்து முதல் விஷயமா நம்ம சங்கம் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது யூனிஃபார்ம் ஏன் இவ்வளவு கட்டாயமா சொல்றோம் அப்படின்னா, ஒரே குரல்ல இருக்கணும். ஓட்டுநருக்கு தனிப்பட்ட மரியாதை வேணும். அன்னைக்கு எவங்க டிரைவரை மதிக்கிறான், யாருமே மதிக்கிறது கிடையாது. ஒரு போலீஸா இருக்கட்டும், ஆர்டிஓவா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், நீங்க பொதுமக்கள்கிட்ட கூட ஓட்டுநருக்கு இருக்க மரியாதை இல்லையே. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டிரைவருக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு கிடையாது. அந்த மரியாதையை நம்ம உருவாக்கணும்னா அதை யாரும் உருவாக்கி தர முடியாது, நம்மளால நமக்கு உருவாக்கி. அதுக்கு ஒரே வழி நம்ம யூனிஃபார்ம் மட்டும்தான். யூனிஃபார்ம்ல நம்ம தலைவர் போட்டிருக்காருல, இதுல இருக்க மாதிரி சங்கத்தோட லோகோ பேட்ச் வச்சு, உங்க நேம் பேட்ச் வச்சு வந்துடும். இந்த யூனிஃபார்மால தான் நமக்கான மரியாதையை உருவாக்க முடியுங்கிறத நாங்கள் ஆணித்தரமா நம்புறோம், நிரூபிச்சு காட்டிட்டோம், செயல்படுத்திக்கிட்டே இருக்கோம். நீங்களும் நம்பி வாங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த விஷயத்தை செய்யும் போது தான், ஒரே குரல்ல செய்யும் போது தான் நமக்கான மரியாதையை மீட்டெடுக்க முடியும். உருவாக்குறதுல மீட்டெடுக்க முடியும். அதை நம்ம சங்கம் செஞ்சு கொடுக்குறோம். 3வது விஷயமா நலவாரியம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கே தவிர அதுல எந்த வித பயன்களும் பெரிதா இல்லை. ஆட்டோ ஓட்டுநருக்கு மட்டும்தான் நலவாரியம் கொடுக்குறாங்க. ஏன் லாரி ஓட்டுறவங்க டிரைவர் இல்லையா, ஆம்னி பஸ் ஓட்டுறவங்க டிரைவர் இல்லையா, மகிழ்ந்து ஓட்டுறவங்க டிரைவர் இல்லையா, சொகுசு பேருந்து ஓட்டுறவங்க டிரைவர் இல்லையா? இவங்க எல்லாத்துக்கும் தனிப்பட்ட ஒரு நலவாரியம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சங்கம் கையில எடுத்து இன்னைக்கு முழு மூச்சா நம்ம ஓட்டுநர்களுக்கு தனிப்பட்ட நலவாரியத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக 40 மாவட்டமும் சூறாவளி சுற்றுப்பயணமா வந்து ஒவ்வொரு மாவட்டமா இன்னைக்கு 18வது மாவட்டம் நம்ம திருப்பூர்ல இருக்கோம். இதோட இந்த பயணம் முடிஞ்சிடாது. 40 மாவட்டங்களும் சுற்றுவோம். 40 மாவட்டம் நிறைவு பண்ணிட்டு தான் எங்களுக்கு அடுத்த வேலையை. இந்த மாதம் 5ஆம் தேதி பெரம்பலூர்ல ஆரம்பிக்கிற நம்மளோட பயணம் இன்னைக்கு திருப்பூர்ல வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது நிக்கல, நடந்துகிட்டு இருக்கு.
எல்லா ஓட்டுநர்களையும் எதுக்காக சுத்துறோம்? சூறாவளி சுற்றுற பயணம் சொல்றீங்க, எதுக்காக சுத்துறீங்க? நம்ம எல்லா ஓட்டுநர்களையும் ஒன்றிணைக்கிறோம், ஒரே குரல்ல எல்லாத்தையும் உருவாக்குறோம். ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர், பஸ் டிரைவர், ஆம்னி பஸ் டிரைவர், கவர்மெண்ட் பஸ் டிரைவர், லாரி டிரைவர் நம்மளை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்க. பிரிச்சே வச்சிருக்கவன் தான் நம்மளால எதையும் பண்ண முடியல. அன்னைக்கு டிராபிட்டோ பைக் டாக்ஸி வந்த அன்னைக்கு ஆட்டோக்காரங்களுக்காக யாரும் சப்போர்ட் பண்ணல. நல்லா தெரிஞ்ச விஷயம், இதுல எதுவும் மறைஞ்சு பத்திரத்து எதுவும் கிடையாது. பைக்கு வந்தா ஆட்டோக்காரன் தானே பிரிச்சப்படுறேன், நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு காருக்காரங்களும் லாரி டிரைவரும் ஒதுங்கி போயிட்டாங்க. இதுவே ஓலா ஊபர்னு வந்தப்ப காருக்காரங்களுக்கு மற்றவங்க யாரும் சப்போர்ட் பண்ணல, கார் ஓட்டுநர்கள் மட்டும்தான் அதை எதிர்த்தாங்க. ஆரம்பத்தில் அவங்க நல்லா இருக்குன்னு தான் போனாங்க, இது சரியில்லைன்னு தெரிஞ்சோம் அதுலேயும் வெளியே வந்துட்டு அவங்க போராடினாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. மூணாவது விஷயம், இந்த கோச்சு சீட்டு பர்மிட் போக்குவரத்து இதெல்லாம் பேசும்போது இன்ன வரைக்கும் அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க, அவங்களால வாங்க முடியல. ஒரு லாரி டிரைவர் ஹிட் அண்ட் ரன்னு, ஒரு லாரி டிரைவர்னு கிடையாது, டிரைவருக்கு ஹிட் அண்ட் ரன்னு சொல்லும் போது எல்லா சங்கங்களும் போராடிச்சு, எல்லா டிரைவர்களும் போராடினாங்க, எல்லா மாநிலத்திலையும் பிரச்சனை நடந்தது. எப்படி அந்த சட்டத்தை குறைச்சாங்க? 9 வருஷம் போட்ட சட்டத்தை எப்படி 5 வருஷம் குறைச்சாங்க? 12 லட்சம் போட்ட பேமெண்ட்டை எப்படி 4 லட்சம் குறைச்சாங்க? எல்லா ஓட்டுநர்களும் சேர்ந்து பண்ணும்போது தான் அதை குறைச்சாங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடக்கும்போது என்ன பண்ணாங்க? எல்லாரும் சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை எத்தனை நாள் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? 13 நாள் இருந்தது. 13 நாள் இருந்தது யாருக்கும் தெரியாது. கடைசியில் அந்த 3 நாள் தான் எல்லாத்துக்கும். 3 நாள்ல நமக்கு தேவையான வாங்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் தெரியும். ஆனா 13 நாள் நடந்தது, அந்த 10 நாள் நடந்தது யாருக்கும் தெரியாது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே இடத்துல ஒரே குரல்ல கத்தும் போதுதான், அந்த விஷயத்தை கேட்கும் போதுதான் அந்த விஷயம் நடந்தது. ஒவ்வொரு தடவையும் நடந்த எல்லா ஈஸ்டர்களும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செய்யற விஷயத்துல தான் நடந்திருக்கு. அதனாலதான் நம்ம இத்தனை மாவட்டங்களை சுத்தி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டமும் ஒன்றியமா, திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு மட்டும் போயிட்டு திருப்பூர் ஊருக்கு மட்டும் போயிட்டு வர்றதில்லை, ஒவ்வொரு ஒன்றியமா போய் நம்ம ஓட்டுநர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு சரியான புரிதல்களை கொடுத்து சரியான பாதையில கூட்டிட்டு போய் நம்ம இந்த ஓட்டுநர்களை ஒன்று சேர்த்து நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் நம்ம சங்கத்துல இணைஞ்சு வாங்க, நம்மளால முடிஞ்சதை நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போவோம். எங்களுக்கு முன்னாடி நம்ம இதை செஞ்சிருக்கணும், ஆனா அவங்களால செய்ய முடியல, செய்யறதுக்கு உண்டான எந்த வாய்ப்புகளும் அவங்க எடுக்கல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் அத்தனையும் 11 தொழிற்சங்கங்கள் இருக்கு. சிஐடியு, பிஎம்எஸ், பிபிடிஎம்எம், ஏஐடியூசின்னு, HMS, இந்த மாதிரி 11 தொழிற்சங்கங்கள் இருக்கு. எல்லாரும் ஒரு அரசியல் கட்டுப்பாட்டுல ஒரு கட்சியின் சார்ந்துதான் இருக்காங்களே தவிர கட்சிக்கு வெளியில யாரும் கிடையாது. நம்ம சங்கம் தெளிவா சொல்ற, அரசியல் ரீதியாவோ ஜாதி மத ரீதியாவோ போகவும் கூடாது, போகவும் விட மாட்டோம். இதை உருவாக்கி இருக்கவங்க யாரும் பெரிய கோடீஸ்வரங்களோ அங்க இருந்து பணம் வந்து இங்க வந்து செயல்படுத்துறவங்களோ கிடையாது. சாதாரண டிரைவர், நீங்களும் டிரைவர் தான், நாங்களும் டிரைவர் தான், தலைவரும் டிரைவர் தான், ஒருங்கிணைப்பாளர் டிரைவர் தான், பொதுச்செயலாளர் டிரைவர் தான். 5 டிரைவருங்க சேர்ந்து உருவாக்க முயற்சி பண்ணி ஒவ்வொரு ரூபாயும் எல்லா மாவட்டத்தில் இருக்க டிரைவர்களும் சேர்ந்து போட்டுதான் இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கோம். இது எங்களோட சொந்தம் கிடையாது, சங்கம் கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். இது நம்மளோட சங்கம், உங்களோட சங்கம். இதை சரியான முறையில் நீங்கள் தான் நடத்தி எடுத்துட்டு போகணும். நம்ம சங்கத்துக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது இன்னும் கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களா? ஏன்னா வயசுல மூத்தாங்க, உங்களுக்கு பல அனுபவம் இருக்கும். என் வயசு உங்க அனுபவம், உங்க அனுபவத்தை